ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு, தமிழர் திருநாள், பொங்கல் வாழ்த்துக்கள். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே மூத்த குடி தமிழ்குடி. தமிழன் இயற்கையை வணங்க ஆரம்பித்தான். ஏனென்றால் தமிழனுடைய முதல் தொழில் விவசாயம். விவசாயத்துக்கு தேவைப்படுவது தண்ணீர் மற்றும் சூரிய வெளிச்சம். அந்த அடிப்படையிலே விவசாயத்துக்கு உதவி புரிந்த சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவதுதான் பொங்கல். இதை பலர் சூரிய பொங்கல் என்று கூட சொல்வார்கள். எல்லா தமிழர்களும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் கொண்டாடுகிற ஒரே பண்டிகை பொங்கல் திருநாள். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லவே இல்லை. எல்லா அரசியல் தலைவர்களும் பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிப்பதை கட்டாய கடமையாக கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நடிகர்கள் பொங்கல் கொண்டாடுவதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். முதலில் புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர் கொண்டாடுகிற ஒரே விழா பொங்கல் விழா தான். வேறு எந்த விழாவும் கொண்டாட மாட்டார். அந்த அடிப்படையிலே காலையிலேயே புத்தாடையுடன், அதுவும் சொல்லப்போனால் பட்டு வேட்டி பட்டு சட்டையுடன் வெளியே வந்து காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் பொங்கல், சர்க்கரை பொங்கல் கொடுத்து விட்டு எல்லோருக்கும் பையிலிருந்து எவ்வளோ வருதோ அவ்வளோ நோட்டு கொடுப்பார். நான் கூட போய் வாங்கியிருக்கிறேன். 20 ரூபா நோட்டுகள், 10-20 நோட்டுகள் எனக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முகத்தில் தான் நான் பொங்கலை வெளித்து கொண்டாடி இருக்கிறேன். பொங்கல்னால் அது எம்ஜிஆர் வீட்டு பொங்கல் தான். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட நினச்சா நாக்கு வருது. அந்தபடி எம்ஜிஆரை காண்பதற்கு அன்றைக்கு ஆயிரக்கணக்கில் பொதுமக்களும் ரசிகர்களும் சினிமா அதிபர்களும் இயக்குநர்களும் நடிகர்களும் வருவார்கள். அத்தனை பேருக்கும் கல்யாண சாப்பாடு மாதிரி எம்ஜிஆர் வீட்டில் சாப்பாடு உண்டு. சாப்பிட்டியா, முதல்ல போய் சாப்பிடு என்று சொல்பவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் யாழ்ப்பாணத்தில் பிறந்தாலும் கேரளாவில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிற பொங்கலை மட்டும்தான் கொண்டாடுவார். இது நான் அனுபவப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்கே பரிமாறுகிறேன். அடுத்து நடிகர்கள் சிவாஜி கணேசன் பொங்கலை கொண்டாடுறது, அவர் நேராக அவருடைய பண்ணைக்கு போயிடுவார். தஞ்சாவூர் அருகிலே உள்ள பண்ணைக்கு போயிடுவார். அங்கே போய் அந்த ரெட்டை மாட்டு வண்டியில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே உள்ள எல்லோருக்கும் பொங்கல் சமத்துவ பொங்கல் மாதிரி அங்கே அந்த எல்லாரும் சாப்பிடுகிற அந்த பொங்கலைத்தான் அவரும் சாப்பிடுவார். நடிகர்கள் சிவாஜி கணேசன் எல்லா பொங்கலையும் அவருடைய பண்ணையில்தான் கொண்டாடுவார். அதை வழக்கமாக கொண்டிருந்தார். அது மட்டுமில்லை, ஜெமினி கணேசனும் பொங்கலை எங்கே கொண்டாடுவார்னு சொன்னால் அந்த ராமவரதம் தாண்டி அவருக்கு ஜெமினி கணேசனுக்கு வயக்காடு இருக்குது, வயல் பண்ணை இருக்குது, அதில் ஒரு பண்ணை வீடு இருக்குது, அதில் தான் கொண்டாடுவார். சாவித்திரி மற்றும் பாப்ஜி எல்லோருமே அங்கே கொண்டாடுவதை நானும் பார்த்துருக்கிறேன். ஒரு முறை பொங்கல் விழாவுக்கு ஜெமினி அழைப்பின் பேரில் நானும் போய் பங்கேற்றிருக்கிறேன். பிராமணராக இருந்தாலும் ஜெமினி கணேசன் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடுவார். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், இனிப்பான பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.